ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரை ரோஸ் பாயில் கிச்சன். இன்றைக்கி நம்ம எஃப்ஆர்பி கிச்சனில் எப்படி மின்ட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். புதினா ஒரு கப் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, மராட்டி மூக்கு, ஸ்டார் அனைஸ், தாளிக்க எண்ணெய். மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினாவோட சேர்த்து அரைச்சிடுவோம். உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா, மஞ்சள் பொடி. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சாதத்துக்கு தேவையான ரைஸ் 1 கப்பு ரைஸ் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் அரிசி போடுறீங்களோ அதே கப்பால் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கோம். அதில் எடுத்து வச்சுருக்கேன் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் பட்டை லவங்க சாமான்லாம் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, மராட்டி மூக்கு, ஸ்டார் அனைஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதில் 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ஈஸியாக வதங்கிடும். நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான அந்த புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ புதினா சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. இதை அதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வதங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலாவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் பிடிக்கும்னா 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி, கரம் மசாலா போட்டிருக்கேன். பிரியாணி மசாலாவும் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த புதினா பேஸ்ட்டோட இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. நமக்கு புதினா சாதம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு குளிர்ச்சி தரும். இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இந்த புதினா மசாலா நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது நல்லா இந்த மசாலாவோட வதங்கி உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு கொதிக்கட்டும். இதில் உப்பு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எப்படி நம்ம பிரியாணிக்கெலாம் பார்ப்போமோ அதே மாதிரி. அப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பிரியாணி ரைஸ் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி போட்டு உப்பு செக் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். நமக்கு கரெக்டாக வெந்துடும். 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புதினா ரைஸ் ரெடி. நல்லா உதிரியாக பிரியாணி மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புதினாவும் நமக்கு உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சுவையான மின்ட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.